புத்தகம் என்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு வயதான மனிதரும் ஒரு நூலகம். இன்று உன் சவிதா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மற்றும் டாக்டர் VS நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளை இணைந்து நடத்தும் உலக முதியோர் தின விழா மற்றும் முப்பெரும் விழாவில் பங்கேற்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து. முதலில் நம் தமிழ் மொழிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அனைவரும் எழுந்திருக்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியின் சிறப்பான தொடக்கமாக குத்துவிளக்கேற்றும் நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சவிதா பல்கலைக்கழகத்தின் மேஜர் மற்றும் நிறுவனர் அவர்களை குத்துவிளக்கேற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்து அனைவரையும் விதமாக வரவேற்கும் வகையில் மருத்துவர் ஜே. குமுதா முதல்வர் சவிதா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். மதிப்பிற்குரிய நம் பல்கலைக்கழகம் நிறுவனர் மற்றும் வேந்தர் ஐயா அவர்களே, நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு டாக்டர் லக்ஷ்மிகாந்தன் பாரதி IAS அவர்களே,
இன்று நாம் மிகவும் மிகவும் பாக்கியம் செய்தவர்களாகும். ஏனென்றால் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவ்வளவு சேவை இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களுக்கும் தன்னுடைய பதவி காலமான ஐஏஎஸ் பீரியட்ல ரொம்ப சிறந்த பணி செய்திருக்கிறார். எனக்கு நேர்முகமா இதை பத்தி ஏன் தெரியும்னா, அவர் அடியில என்னுடைய தந்தை வேலை பண்ணியிருக்கிறார். அந்த காலத்திலேயே நான் ரொம்ப சிறு வயதில் இருக்கும்போதே சாரை பத்தி ரொம்ப எவ்வளோ அவங்க வந்து உழைத்திருக்காங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, லக்ஷ்மிகாந்தன் பாரதி சார் அவர் வந்து சிறந்த ஒரு சுதந்திர தின போராட்ட வீரர். இப்போ நம்ம வந்து அதெல்லாம் வந்து ஹிஸ்டரியில தான் நம்ம படிச்சிருக்கோம், எப்படி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் பிறந்தது. நம்ம ஏன்னா அட்லீஸ்ட் நாங்கெல்லாம் சுதந்திரம் கிடைத்த பிறகு பிறந்தவர், ஆனா அவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்து அந்த சுதந்திரத்துக்காக எப்படி போராடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு நம்மளுக்கு வந்து புத்தக வாயிலாகன்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அவர் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு நம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு ஒரு தூண்டுகோலாகவும் அவர் இருந்திருக்கார். அவர் பணியில வந்து இப்பவும் பாத்தீங்கன்னா சாரோட இன்னொரு சிறப்பு என்றால், ஏன் நான் பாக்கியம் அப்படின்னு சொன்னேன்னா, சார் 100 வயதை கடந்து விட்டார் இந்த மாதம். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா, நீங்க 100 வயதுமே கட்டாயம் நான் சொல்லவே மாட்டேன். என்னோட மருத்துவ திறமை இதெல்லாம் எவ்வளவு இருந்தாலும் அதுவும் ஒரு குழந்தை நல மருத்துவரா நாங்க வயசு தெரியலனாலும் ஓரளவு தோற்றத்தை பார்த்து வயதை மதிப்பிட வேண்டிய தகுதி பெற்றவர்கள். அப்படி பெற்ற நாங்களே சாரோட வந்து வயதை மதிப்பீடு பண்ண சொன்னீங்கன்னா கட்டாயம் நான் 100 சொல்ல மாட்டேன். ஸோ அந்த 100 வயதிலையும் யாருடைய உதவி இல்லாம அவங்க வந்து இங்க இருக்காங்க, அதுவும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, நான் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாம் ஒழுங்கா எழுதி கொடுங்க அப்படின்னு அவங்க எங்க கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து நன்றாக நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையிலையும் அவங்க இருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கு நெகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஏன்னா நம்ம எத்தனை நாள் ஒரு 100 வயது அனுபவத்தை தாண்டிய ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும்னு தெரியாது. அந்த சந்திப்புல நம்மளுக்கு வந்து உத்வேகம். சார் கீழே பேசிட்டு இருக்கும்போது எங்க ஸ்டாஃப் எல்லாம் நல்லா எங்க வேலை பண்றாங்கன்னா கமிட்டட்னா மேனேஜ்மெண்டோட நம்ம அவங்களோட மோட்டிவேஷன் எந்த லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படின்னா இப்போ இந்த நம்ம சாரை பார்க்கும்போது அந்த மோட்டிவேஷன் தானே இன்னும் அதிகமாகுது. எப்படி நம்ம சான்சலரை ஒரு நிகழ்ச்சியிலையும் பார்க்கும்போது அவரோட உத்வேகத்தை பார்த்து நம்ம மலைத்து நிற்கிறோமோ, அதே மாதிரி இன்னைக்கு சாரோட வருகையும் எனக்கு பெரிய மலைப்பாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்றைய நாள் தொடங்கி நம்ம அந்த நாள் நிறைவாக எப்பவுமே முடிவடைந்ததாக நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம சிறப்பு விருந்தினர் டாக்டர் விஎஸ் நடராஜன் சார். அவரும் பார்த்தீங்கன்னா அவர் என்னோட வாத்தியார். நான் படிச்ச மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல தான் சார் பணிபுரிந்திருக்காரு. அவர் இந்த பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாரு எனக்கு தெரியும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பீடியாட்ரிக்ஸ் சொன்னா அது என்ன டிபார்ட்மெண்ட், வயசானவங்க எல்லாரும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லயே பார்க்கலாம் அப்படின்னு பல கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டாலும் அந்த உறுதியாக நின்று முதல் ஜீரியாட்ரிக் physician of the country அவர் வந்து இங்க வந்து ஒரு பத்மஸ்ரீ பெற்ற ஒரு மருத்துவரும். ஸோ அதனால எகைன் நம்ம வந்து ஒரு பத்மஸ்ரீ பெற்ற மருத்துவரை நம்ம சந்திக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. ஸோ இதனால இங்க இருக்க இளைஞர்கள் எல்லாரும் அவங்க முதல் இளைஞர்கள் அவங்க 2 பேரும். அதுக்கு கீழே இருக்க நம்ம மற்ற இளைஞர்கள் வந்து அவங்கள பார்த்து நம்ம வந்து இன்னும் மோட்டிவேட் ஆகணும், உத்வேகம் பெறணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இப்போ இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து சார் ஒரு டீட்டெயிலா அம்மா ஃபோன் பண்ணி இதை பண்ணிட்டியாமா, ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒழுங்கா வச்சிருக்கணும் பார்க்கறதுல இருந்து கரெக்டா சார் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒர்க்கில் வந்து மோட்டிவேட்டடா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது நம்ம எந்த அளவு வந்து 100% or 200% வந்து
நம்ம உழைக்கணுங்கிறது அவங்க நம்ம கற்று தராங்க. அடுத்தது ராஜகோபால் சார் எப்பவுமே நம்ம வேந்தர் ஐயாவோட எப்பவுமே உறுதுணையாக இருப்பார். அவர் வந்து பார்க்கதான் சைலண்டா இருப்பாரு, ஆனா அவரும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இங்க இந்த ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு நான் இருக்கிறதுக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இருக்குன்னா, இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரை முதியோரின் விகிதம் 20% மேல நம்ம தாண்டிட்டோம். ஸோ இப்போ நிறைய முதியோர்கள் இருக்கக்கூடிய 60க்கு மேற்பட்ட வயதினர் வந்து நிறைய இருக்கக்கூடிய இது இருக்கு. ஏன்னா நம்மளோட பொதுநலம் நன்றாக இருக்கிறது. அதனால நம்மளோட வாழ்நாள் காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நிறைய வயதினர் முதியோர்கள் இருக்க போறாங்க. அவங்களுக்கு தனி கவனிப்பு. இப்ப பாத்தீங்கன்னா பீடியாட்ரிக்ஸும் ஜீரியாட்ரிக்ஸும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த அளவு நம்ம உறுதுணையா இருந்து பார்த்துக்கணுமோ அதே அளவு ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸும் நம்ம பார்த்துக்கணும். பிசிக்கலி மட்டும் இல்லை, எமோஷனல். அதே மாதிரி சார் கீழே சொல்லும் போது கூட யூ ஹாவ் அ குட் ஹார்ட்னு ஒரு டாக்டர் சொல்லும் போது இட் இஸ் நாட் ஓன்லி பிசிக்கலி பட் ஆல்சோ இமோஷனல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த போத் physical and emotional well-being, health is not just without being a disease. It is a physical and mental well-being சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை நோக்கி நம்ம செயல்படணும்னா இன்னைக்கு ஒரு பொண்ணா நம்ம வந்து ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் அவங்களுக்கு ஒரு தனி பிரிவா ஆரம்பிச்சு நம்ம வந்து இன்றையிலேருந்து நம்ம பணிபுரிய போக போறோம். அவங்களோட நீட்ஸ் வந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவு. இப்போ சார் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம மருத்துவமனை பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டல் தான். யார் வந்து பேசினாலும் இங்க வந்து இந்த மருத்துவமனை கட்டமைப்பு எப்பவுமே பேஷண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்கிறத ஒரு பெரிய கமெண்ட்டை நம்ம சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் தான். இப்போ சார் சான்சலர் சார் நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது அவர் சார் சொன்னது என்ன வேணுமோ கேளுங்க, அது நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். ஆனா இந்த பேஷண்ட்டுக்கு நல்ல 100% கவனிக்கணும் அப்படிதான் முதல் சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு சித்தாந்தத்தோட நடக்கிற நம்ம இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ஜீரியாட்ரிக் இது வந்து ஆரம்பிச்சது சாருக்கும் ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த உலக முதியோர் தின வாரத்து தினத்தை ஒட்டி நம்ம இந்த நாளை கொண்டாடுறோம். அதுக்காக தான் இப்ப நம்ம கொஞ்சம் பேரையும் நம்ம அவங்க தேவைகள் பூர்த்தி செய்ய கொஞ்சம் பேர் இங்க கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்களுக்காக சில புத்தக நூல் வெளியீடுகளும் இப்ப நடக்க போகிறது. ஆகையினால இந்த குழுவில் மற்ற ஃபேக்கல்டிஸ் மற்ற வந்து இங்க இருக்கக்கூடிய அத்தனை முதியோர்களையும் இங்க வருக என்று வரவேற்று அவங்களோட பாதுகாத்து அவங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல திட்டத்தை நம்ம இந்த மருத்துவமனையில் நன்றாக செய்வோம். அது மருத்துவராக இருக்கட்டும், செவிலியராக இருக்கட்டும், மற்ற பணியாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் நன்றாக பார்க்கப்படுவதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்று உறுதிமொழி கூறி இங்கு வந்துள்ள அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். இதை செய்யறதுக்கு முன்னாடி இப்ப எப்பவுமே ஒரு காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட், வைஸ் பிரின்சிபல் எல்லாரும் இதுல பங்கேற்று ஆர்வமாக இந்த ப்ரோக்ராம் நாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது நம்ம சிறப்பாக இந்த ப்ரோக்ராம் மட்டும் கொண்டு இன்றைக்கு மட்டும் செய்யாமல் தொடர்ந்து இந்த முதியோர்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம உழைப்போம் என்று நம்ம உறுதிமொழி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த விழாவை தொடங்குவோம். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி மேம். இதே வார்த்தை மேம் சொன்னது போல இங்க இருக்கிற பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில சுதந்திர போராட்ட தியாகியே பார்த்துக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. முதல் முறையா ஒரு சுதந்திர போராட்ட வீரரை சந்திப்பதில் நம்ம மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் 4 மாவட்டங்களில் ஆட்சியராக பணிபுரிந்தவரும் மற்றும் பல முதல்வர்களிடமும் ஐயா அவர்கள் வந்து செயலாளராக பணிபுரிந்திருக்கிறார். ஐயாவின் நூற்றாண்டை கொண்டாடும் விதமாக திரு லட்சுமிகாந்த் பாரதி ஐஏஎஸ் ஐயா அவர்களுக்காக கேக் வெட்ட போறோம். நம்முடைய வேந்தர் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்கிறேன். சர்க்கரை
ஆண்டுகளை கடந்த ஐயாவின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக அனைவரும் எழுந்து நின்று ஐயாவை கரவொலி வாழ்த்துகிறார். பெருமையான தருணம். Happy birthday to you, Bharti sir. Happy birthday to you. Happy long life to you. Happy long life to you. Happy long life to you, Bharti sir. Happy long life to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Bharti sir. May God bless you, dear. Many greetings to you. Many greetings to you. Many greetings to you, Bharti sir. Many greetings to you. அடுத்ததாக லட்சுமிகாந்த் ஐயா அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டு இந்த அற்புதமான பல்கலைக்கழகத்தை நிறுவி மக்கள் தொன்றுக்காகவே இதை நடத்தி வருகின்ற நம்முடைய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய என்னுடைய அன்புக்குரிய நிறுவனர் அவர்கள் பெயரை சொல்லக்கூட எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று முதியோர்களுக்கென்றே தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் நம்முடைய டாக்டர் நடராஜன் ஐயா அவர்களை, இந்த பல்கலைக்கழகத்தின் அன்புக்குரிய டீன் அவர்களே, நர்சிங் சூப்பரண்ட் அவர்களே, டாக்டர் ராஜகோபால் அவர்களே, இங்கு குழுமி இருக்கின்ற மாணவ பெருமக்களே, சார்ந்தவர்களே, ரொம்ப
சுருக்கமாக தான் பேசணும். ஏன்னு கேட்டால் நீங்கள்லாம் யாரும் ஒருத்தர் மைக்கை பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு அவனை விட முடியாது. அப்படி ஒருத்தர் பேசினான், எவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தான். ஏன்னா இப்போ நாம் பேசுகின்ற பொழுது நம்முடைய நிறுவனர் ஐயா வீரன் அவர்களுக்கு உயிர்களுக்கோ டாக்டர் நடராஜன் ஐயா அவர்களுக்கோ அந்த உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நான் பேசுறேன். நீ பேசுறதுக்கும் அவங்க உயிருக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும். நீ பேசு, அவங்க உயிருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? என்னைய மாதிரி ஒருத்தன் பேசின ஒரு கூட்டத்தில் எவ்வளோ கையெழுத்தி பார்த்தா உட்காந்து ஒன்று அவன் உட்கார்ல கடைசியில் ஒருத்தன் துப்பாக்கியோட நேரம் வேலைக்கு வந்துட்டான். இவன் நான் உட்காந்துட்டேன். நான் உன்னைய சுட வரல, உன்னை பேரை கூட்டு வந்தா மாதிரி அவனை சுட வரல. சுருக்கமாக நான் உண்மையில சொல்றேன், சடங்கு சம்பிரதாயத்திற்காக பேசுகிறேன். இன்று நிறைந்த மனநிறைவோடு நான் பேசுகிறேன். 2 மிகப்பெரிய சாதனையாளர்கள். சாதனைன்னா ஏதோ ஒரு காலேஜ் வைக்கலாம், யூனிவர்சிட்டி வைக்கலாம், இது ஒரு நாள் பண்ணலாம். ஆனால் அடித்தளத்தில் மனித நேயத்தில் மனிதர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று ஒரே நோக்கத்தில் தன் வாழ்நாள் முழுதையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற 2 மனிதர்களை ஒரே நேரத்தில் சந்தித்த புண்ணிய தினமாக இதை நான் கருதுகிறேன். இந்த கட்டடத்தினுடைய ஒவ்வொரு செங்கலும், இதுக்குள்ளே நுழைகிற ஒவ்வொரு ஆத்மாவும் அவர்களுடைய தொண்டை பரசம் என்றால் நிஜமா சொல்றேன். நான் மயக்கம் அடையாம எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், அந்த இதையெல்லாம் பார்த்து விட்டு அவருடைய சாதனைகளெல்லாம் பார்த்து விட்டு உண்மையிலேயே இந்த மயக்கம் போட்டு விழுந்திருக்கும். இப்படி ஒன்று நடக்கிறதா? இந்த பூலோகத்தில் இப்படி நடத்த முடியுமா? ஒரு 5000 பேருக்கு இலவசமாக அவர்களுக்கு சோதனையும் செய்து அவர்களை உள்முகமாக சேர்த்து அதற்கும் செலவு செய்து இப்படிப்பட்ட ஒரு காரியம் பூலோகத்தில் நடைபெறுமா என்று நினைத்து நாம் மயக்கம் போடாமல் இந்த மேடத்தில் வந்ததே பெரிய காரியம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சாதனையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். லேசான காரியம் அல்ல. இன்று இந்த கல்லூரி இந்தியாவிலேயே யோசிச்சு பார்த்தோம், இந்தியா முழுவதும் எவ்வளவு ஆயிரக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்றன. அதிலே 11வது இடத்தை இந்த கல்லூரி. நான் மனுஷடையில ஏன்னு கேட்டா இது முதலாவது என்று நான் எண்ணுகிறேன். அவங்க எப்படி 11 ஒருவேளை ஒன்றை விட்டுட்டாங்களோ நம்ம எனக்கு தெரியாது. ஏனென்றால் அவ்வளவு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இது 2வது கல்லூரியாக கருதப்படுகிறது. இந்தியாவிலேயே 11வது கல்லூரி நம்முடைய தமிழகத்திலே 2வது. அந்த ரேங்க் பெறுதல்ல, ஆனால் அவர்கள் செய்கிற தொழில் அதுதான் மிகப்பெரிய அற்புதமான தொண்டு. நம்முடைய டாக்டர் நடராஜன் ஐயா அவர்கள் முதியோர் மருத்துவம், முதியோர்களுக்கு மருத்துவம் யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் முதியோர் நலம், முதியவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், க்ஷேமமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை, என்ற கொள்கையை இந்தியாவிற்குள் முதல் கொண்டு வந்தவர்கள் மருத்துவத்தில் அவர்கள் படித்துக் கொண்டிருந்த பொழுது எத்தனையோ முதியோர், எத்தனையோ படிப்புகள், இதயத்தை பற்றி, நுரையீரலை பற்றி எத்தனையோ மருத்துவ படிப்புகள் இருந்தன. அதையெல்லாம் படித்து விட்டு வந்திருந்தால் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக சம்பாதித்திருக்கலாம்.
அதை பத்தி லண்டன்ல படிச்சுட்டு வந்து இங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தா லட்சக்கணக்காக சம்பாதிச்சிருக்கிறார். ஆனால் அவர்கள் பணியில் இருக்கின்ற போது அந்த வார்டுகளில் உள்ள முதியவர்கள் அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள், அவர்களுடைய நோய்கள், இவர்களை பார்த்து இந்த முதியவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி முதியவர்களுக்கு என்ன படிப்பு இருக்கிறது என்பதை ஆராய்ந்து லண்டனில் அப்படி ஒரு படிப்பு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதனால வருமானம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, முதியோர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று லண்டனிலே சென்று அந்த படிப்பை படித்து இந்தியாவிலேயே முதலாக முதியோர் மருத்துவர் இந்தியாவில் டெல்லியிலே இருக்கின்ற அந்த முதியோர் மருத்துவமனை அவர் புகழை நிரந்தரமாக படிக்கும். அதனாலே அவர்கள் நீங்கள் வீட்டை பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதும் முதியோர்களை பற்றிய எண்ணம், முதியோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வெறும் மருத்துவம் மட்டுமல்ல, ஒரு அறக்கட்டளையும் நிதி முதியோர்களை பற்றியே சிந்தித்து அவர்கள் வாழ்க்கையை முதியோர்களுக்கென்றே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாமனிதர். அதே மாதிரி தான் நம்முடைய வீரையன் அவர்கள் இந்த மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி ஒன்று நடைபெறுமா, பூலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். இந்த டாக்டர் நடராஜன் ஐயா அவர்கள் எந்த கூட்டத்திற்கு போனாலும் என்னை அழைத்து செல்வார்கள் என்றால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள். இந்த கூட்டத்தில் கூட நான் எதற்கு வருகிறேன் என்று எனக்கு தெரியாது. இங்கு வந்துதான் அந்த இதை திறந்து வைக்கணும்னு சொன்னான். அந்த காலத்து 40-50 வருடங்களுக்கு முன்பு நான் 4 மாவட்டங்களில் கலெக்டராக இருந்தேன். அப்போதான் எந்த கட்டடத்தையும் திறந்து வச்சா வெள்ளியில கட்டில் போல் கொடுப்பாங்க, அதை நம்மளே எடுத்துட்டு போயிடலாம். அப்படிதான் நினைச்சு வந்தேன், வெள்ளியில கட்டில் போல் கொடுப்பாங்க. எதற்கு சொல்கிறேன் சொன்னால், நான் இங்க வர்றப்ப எதுக்கு வர்றேன்னு தெரியாது. நான் கலெக்டரா இருக்கிற காலத்துல இதை இன்னொரு கூட்டத்துக்கு சொன்னேன். நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போ 4 மாவட்டத்தில் உற்பத்தியை நாம் எல்லாம் பெருக்க வேண்டும், அதுதான் இந்த நாட்டுக்கு தேவை என்று ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தேன். என்னுடைய பிஏ நான் கோட்டை இருக்கேன், இரியான் இல்லதா ரொம்ப அவசரம். சரி, ஏதோ செக்ரட்டரியேட்ல இருந்து நம்ம கூப்பிட்டுருக்காங்க, என்னையா விஷயம் சார், இது குடும்ப கட்டுப்பாடுகளை அடுத்ததான் உற்பத்தி விடாங்க. ஆக கரெக்டா இருக்கிறப்ப எங்க போறோம், என்ன பேசுறோம், எதுக்காக ஒன்றும் யோசிக்க மாட்டோம். அப்படி அல்ல, இந்த கூட்டத்தில் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு பேச வேண்டும். ஏனென்றால் 2 மாமனிதர்கள் அவர்கள் நாட்டுக்கு தொண்டு செய்வதை தவிர வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மாமனிதர். நான் இப்போ எந்த பணியும் செய்யறதில்லை, நான் ஏதோ ஓய்வு பெற்று வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறேன். என்னை பாராட்டினார். எதுக்கு என்னை பாராட்டினா, ஒன்றும் செய்யலையே. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால மதுரையில ஒரு எழுத்தாளருக்கு பாராட்டு விழா நடந்தது. அதுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதை கூப்பிட்டு, இந்த எழுத்தாளருக்கு இவ்வளவு பெரிய பாராட்டு நடத்துகிறீர்களே, 3-4 வருஷமா அவர் ஒண்ணுமே எழுதுறீங்க, அந்த சேவைக்காக அவங்க பாராட்டினாங்க. அப்படி ஒரு சேவையும் இல்லாத எனக்கு இப்பொழுது இந்த பாராட்டை நல்கிற உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். மருத்துவ மாணவர்கள், நீங்கள் எல்லாம் இளைஞர்கள், நீங்கள் இப்பொழுது உணர வேண்டியது, மருத்துவம் என்பது வெறும் ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுப்பதோ தீர்ப்பதோ அல்ல. உங்களுக்கு உள்ளவெல்லாம் அந்த உணர்ச்சி வேகத்தில் அவர்களுக்கு சேவை செய்கிறோம் என்ற உணர்வில் இருக்க வேண்டும் என்பதை இந்த 2 மாமனிதர்களையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால்
வீரையன் அவர்கள் எவ்வளவு வேணாலும் கொடுக்க சம்பாதித்து விட்டு போகலாம். எதற்கா? எனக்கு கூட ஒண்ணு இன்னைக்கு அவங்க சொன்னாங்க, இன்பேஷண்ட் அட்மிட் பண்ணா உடனடியாக 5000 ரூபாய் நாங்கள் கொடுத்தோம். நான் கூட இன்னைக்கே இன்பேஷண்ட் அட்மிட் ஆகி 5000 ரூபாய் வாங்கிட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாம் கூட எழுதினேன். அப்படி அவர்கள் வெறும் மருத்துவம் மட்டுமல்ல, அவர்கள் நலத்திலும் அக்கறை கொண்டு இப்படியெல்லாம் நடக்குமா? ஏன்னா நான் ஹெல்த் செக்ரட்டரியா இருந்திருக்கேன். தமிழகத்தில் உள்ள எல்லா ஆஸ்பத்திரிகளும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறேன். அங்கேயெல்லாம் என்னால் இத்தகையதை எண்ணிக்கூட பார்க்க முடியாது. ஆனால் நான் அதற்காக அங்கு வேலை செய்கின்ற மருத்துவர்களை குறை சொல்லவில்லை. ஏனென்று கேட்டால் இங்கு கேட்டேன், 500 மருத்துவர்கள் வேலை செய்கிறார்கள். யாரு? 5000 பேர் வருகிறார்கள், 500 மருத்துவர்கள் வேலை செய்கிறார்கள். அப்போ கிட்டத்தட்ட 100 நோயாளிகளுக்கு ஒரு டாக்டர் மாதிரி பத்து அரசு மருத்துவமனைகளில் நீங்கள் சென்று பார்த்தால், மதுரைக்கு போதுன்னா பார்த்து தெரியும், இந்த கிளினிக் இந்த தோல் சம்பந்தமான அந்த கிளினிக்கில் உள்ள பேஷண்ட்ஸு வெளியே ரோடு வரைக்கும் நிற்பாங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன செய்யும்? ஒரு 3-4 டாக்டர் பேஷண்ட்டை ஒரு பெஞ்சில் உட்காந்து வச்சிருப்பாரு. ஒரு பேஷண்ட் உட்காந்துருப்பான், அவன் பின்னால் 5 பேர் அவனை குறைய இப்படி தடுறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருப்பான். அவன் டாக்டர் என்ன ஒரு பேஷண்ட்டை பார்க்கணும்னா ஒரு 2 நிமிஷமாவது வேணும்ல. உனக்கு என்னப்பா வியாதி, என்ன சங்கடம் கேட்க அவருக்கு நேரம் கிடையாது. ஏன்னா இவ்வளவு வெளியே அவர் சென்று அடையணும். ஒரு டாக்டர் இருந்தார், அவரு இந்த இவ்வளவு கூட்டத்தையும் சமாளித்து 1 மணி நேரத்தில் வந்துடுவார். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவரை கேட்டேன், எப்படியா நீங்க இவ்வளவு கூட்டத்தையும், அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, நீங்க எப்படி? நான் ரொம்ப சிம்பிள், அது ரொம்ப எளிமையானது. நான் அந்த கூட்டத்தில் கூப்பிடுவேன், இருமல் காய்ச்சல் இருக்கிறவங்களாம் எழுந்திருப்பேன், ஒரு 100 பேர் எழுந்திருப்போம், வயிற்று வலி இருக்கிறவங்களாம் எழுந்திருப்பேன்,